சிவபெருமானையை சினப்படுத்திய சிவபக்தன் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரம்மதேவர் வழிவந்த இலங்கையை ஆட்சி செய்த ராவணன். ராவணன் சிவபக்தியில் மிகவும் உயர்ந்தவனாக கருதப்படுறாரு. அதாவது சிவபெருமானினால் பல வரங்களையும் பல நன்மைகளையும் பெற்றவர். அதாவது குபேரனோட வெற்றி கொண்டு அவருடைய செல்வங்களையும் அவரோட புஷ்பரக விமானத்தையும் எடுத்துகிட்டு வரும்போது கைலாய மலையை நோக்கி வராரு. அந்த கைலாய மலையை நோக்கி வரும்போது நந்திதேவர் தடுத்து நிறுத்தி சிவபெருமான் வீட்டிற்கும் இந்த மலையை மேல் நோக்கி செல்வதா தவறு அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. அந்த நந்திதேவரை கோபம் கொண்ட ராவணன் குரங்கு முகம் அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ணுறாரு. அந்த பரிகாசத்தை கோபம் அடைஞ்ச நந்திதேவர் அதே வானரக கூட்டமான குரங்குகளால் தான் உன் இலங்கை அழியும் அப்படின்னு சொல்லி சாபமிடுறாரு. அதே சாபத்தினால தான் வானரக கூட்டமான அனுமான் ஆஞ்சநேயர் அவர்களால் இலங்கை முழுவதும் தீயினால் எரிக்கப்பட்டது. அது நந்திதேவரின் சாபத்தினால் தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதே போல் ராவணன் என்ன செய்யலாம், திரும்பி கீழே இறங்கி அவர் 2 புஜங்களை வச்சு கைலாய மலையை பேர்த்தெடுக்க முயலும்போது மொத்த கைலாய மலையும் நடுநடுங்குது. தேவர்களும் பூதகணங்களும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கிறாங்க. அதே போல் பரமேஸ்வரி சிவபெருமானின் கையை பற்றி கொள்கிறாங்க. இந்த நிகழ்வை ஆணவத்தை அடக்கணும்னு சொல்லி சிவபெருமான் என்ன செய்கிறார், கட்டை வரல அந்த கைலாய மலையில் ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு. அந்த அழுத்தத்தினால் ராவணன் தாக்கு பிடிக்க முடியாமல் திணறும்போது வாகீசர் முனிவர் தோன்றி, நீ சிவபெருமானை குளுமைப்படுத்தினால் மட்டும்தான் இதை சிவபெருமான் கோபத்திலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதனால் உணர்ந்து கொண்ட ராவணன் என்ன செய்கிறார், சாமகீதம் அப்படிங்கிற ஒரு பாடலை பாடும்போது அதற்கான வினையை தன் தலையில் 10 தலையில் ஒரு தலையும் எடுத்து தன் கைகளால் வீணை செஞ்சு அந்த நரம்புகளால் அதை பாடல் பாடும்போது சிவபெருமான் மனம் குளிர்ந்து அந்த அழுத்தத்தை எடுக்கிறாரு. அதனால் ராவணன் தப்பிக்க முடியுது. இந்த ராவணனுக்கு ஈஸ்வர பட்டம் 2 பேருக்கு மட்டும்தான் பெற்றிருக்காங்க. அதாவது சண்டிகேஸ்வரும் ராவணனும் மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் பெற்றிருக்காங்க. அதற்கப்புறம் சில வரங்களையும் சில வரங்களை ராவணனுக்கு சிவபெருமான் வழங்கினார் அந்த சாமகீதம் பாடினதுக்கு அப்புறம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.